தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்து முதல் பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த நிதியாண்டில் மட்டும் நீர்ப்பாசனத்துறையை மேம்படுத்துவதற்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் நீர்ப்பாசனத்துறையை நிதி ஒதுக்கீடு இல்லாமல் மிகப்பெரிய அளவில் நீர்ப்பாசனம் பின்தங்கியிருந்தது. அதுபோல பனை மேம்பாட்டுக் கழகம் பதநீரை பதப்படுத்துவதற்கு 16 கோடி, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பதற்கு 110 கோடி, பால்வளத்தை பெருக்குவதற்கு 10,000 கோடி, காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு 150 கோடி, காவிரி வைகை தாமிரபரணிகளில் சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு 25 கோடி, இப்படி பலவாறு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிதிகள் முழுமையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நதிநீர் திட்டங்களை பாதுகாப்பதற்கு 25 கோடி, எல்நினோவை எதிர்கொள்வதற்கு 340 கோடி, பேரிடர் மேலாண்மை திட்டத்திற்கு 11,532 கோடி, உணவு திருவிழா விவசாயிகளுடைய உணவு திருவிழா நடத்துவதற்கு 20 கோடி, இப்படி பல வகையில் வேளாண் வளர்ச்சிக்கு அடிப்படை நோக்கோடு இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பேரிடர் காலத்தில் அலையாத்தி காடிகள் என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக விவசாயிகளால் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கெல்லாம் தனித்தனியாக நிதி ஒதுக்கீடு, அதே போல மனிதர்கள் விலங்குகள் தாக்குதலை தடுப்பதற்கு 20 கோடி என்கிற அடிப்படையில் வேளாண்மையை மையப்படுத்தி பல்வேறு யாரும் எதிர்பார்க்காத நிலையில் இந்த திட்டங்களை அறிவித்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம்.